எழில் சுடர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஆட்டோவில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க நம்ம சுடர். ஆட்டோ டிரைவர் வந்து 170 ரூபா ஆச்சுங்கிறாங்க. இவங்கள்ட்ட மொத்தமாகவே வந்து 200 தான் இருக்குது. இந்தாங்க 200 வச்சுக்கோங்க, பாக்கி 30 நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர் வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க. வேலை கிடச்சிருச்சுங்கிற நம்பிக்கையில் இருந்த காசுலாம் வந்து ஆட்டோக்கே வந்து செலவழிச்சிட்டோம். கடவுளே நீ தான் வந்து எப்படி இருந்தாலும் தைரியமும் எனக்கு துணையாக வந்து நிற்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மாதம் உள்ளே வராங்க. நீங்கள் யார் என்ன ஏதுங்கிற மாதிரி ராமையா வந்து விசாரிக்கிறப்ப, நான் வேறு யாரும் இல்லை, கேர்டேக்கராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கிறவங்க தான். ஓ அப்படிங்களா, ஓகே ஓகே நீங்கள் உள்ளே போங்க, சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்னம்மா, தமிழ் செல்விங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட்டில் தமிழ் செல்வின்னு தான் வந்து இன்ட்ரோ மாதிரி வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த பேர் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர்வெளி குழந்தைங்கிட்டையும் வந்து பேர் சொன்னாங்களா இல்லையான்னு சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம குழந்தைங்க வந்து சுடருங்கிற விஷயத்தை வந்து காட்டி கொடுப்பாங்களா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உள்ளே வந்தோடனே அவங்க அம்மா இருக்காங்க, எழிலோட அம்மா. நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போது கேர்டேக்கராக நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. உட்காருமா செல்வி, முதல்ல இவங்களுக்கு காஃபி எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லும்போது காஃபி வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஐயோ ரொம்பவே பசிக்குது, காஃபியோடு நிப்பாட்டிடுவாங்களா இல்லை சாப்பாடெலாம் கொடுப்பாங்களா ஒன்றும் புரியலையே. சர்டிஃபிகேட் பார்க்குறீங்களாம்மா, அதெல்லாம் இல்லைம்மா. உனக்கு குழந்தைங்கள ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க, எனக்கு அந்த குழந்தைங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த குழந்தைங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அபி, கவின் எல்லோரும் கீழே வாங்கப்பா அப்படின்னு சொன்னது எல்லோரும் கீழே வராங்க. அந்த கேர்டேக்கர் தான் வந்திருக்காங்க, அதனால தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது கீழே வந்து நிற்கிறாங்க. நம்மக்கிட்ட வசமாக வந்து சிக்கிட்டா இவ்வளோ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கவின், காவியா, அஞ்சலி பாப்பா எல்லோரும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. உங்களுக்கு ஹாப்பி தானே? ஹாப்பியோ ஹாப்பிங்கிற மாதிரி டபுள் மீனிங்கில் வந்து பேசுகிறாங்க. நம்ம கவினே, நீ மாட்டிக்கிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் கவின் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அஞ்சலி பாப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பாட்டிக்கிட்ட வந்து எல்லோரும் சிரிச்ச மூவமாக பேசுகிறாங்க. 4 பேரும் வந்து சுடர்வெளியை செம்மையாக வந்து மறைக்கிறாங்க. அந்த இடத்துல ஐயோ என்னது 4 பேர் இன்னமும் கோபமாக இருக்காங்களோ? ஆமாம், நம்மளை இங்கே திருப்பியும் வந்து கொண்டக்கடலையும் திருப்பியும் வேறு ஏதாவது சத்தான பொருளாக சாப்பிட வச்சால எல்லோரும் கேக்கு பீட்சாலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு பச்சை கொண்டக்கடலையும் வெள்ளை கொண்டக்கடலையும் தான் நமக்கு இங்கே கிடைக்குது, இதெல்லாம் ஒரு சாப்பாடாங்கிற மாதிரி குழந்தைங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சுடர்வெளி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து பயப்படுறாங்க. சிறுவண்டுங்களா, என்கிட்டே உங்கள் வேலையெல்லாம் காட்டுறீங்களா? என்கிட்ட உங்களால் வாழெல்லாம் ஆட்ட முடியாது, நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுபடி தான் நான் நடந்துப்பேங்கிற மாதிரி சுடர்வெளி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓகே தானே? டபுள் ஓகே பாட்டி, இனிமேட்டு இவங்களை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம். என்னது சொல்கிற மீனிங்கே வந்து வேறு மாதிரி இருக்கே, என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப செல்வி, முதல்ல இவங்களுக்கு ரூமை காட்டுமா அப்படின்னு சொல்லும்போது காஃபி வந்து குடிச்சிட்றாங்க. ஓகே, காஃபி ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்குது, சாப்பாடு நல்லா தான் இருக்கும். செல்வி வந்து அந்த கப்பு வாங்கிட்டு அப்படியே அந்த கிச்சனில் வச்சுட்டு வாங்கம்மா உங்களுக்கு ரூமை காட்டுறேன்னு சொல்லும்போது வசதியான சூப்பரான டாப் கிளாஸான ரூம் வந்து காட்டுறாங்க வித் ஏசியோட. அவங்க வந்து பார்க்குறாங்க. என்னம்மா ரூம் ஓகே தானே? சே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பெரிய இடத்துக்கு கொண்டு வந்த மாதிரி சொல்கிறேன், என் வீட்டில் இதோட வந்து பெரிய ரூமாக இருக்கும், ஏசியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்ப ஓவராக தான் திமிரா வந்து பேசிகிட்டு இருக்கா. உண்மையிலே ஏசியெல்லாம் வச்சுருக்காளா இல்லை சும்மா வந்து சீன் போட்டுட்ருக்காளா ஒன்றும் புரியலன்னு சொன்னேன். அவங்க போன உடனே கதை வந்து தாப்பாக போட்டுட்டு செமையாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான சாங்குக்கு பெட்டில் தான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சுடர்வெளி, உனக்கு ராஜயோக வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கு, இனிமேட்டு சூப்பராக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சில பல பொம்மையெல்லாம் இருக்குது, அந்த பொம்மை எப்படி போஸ் கொடுக்குதோ அதே மாதிரி வந்து நம்மளை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சோபாவில் ஒரு போஸ், இங்கே ஒரு போஸ்ன்னு கொடுத்துட்டு இருக்கப்ப உள்ளே வராங்க. பார்த்தா ராமியா வந்து வந்துட்டாங்க. இவங்க டான்ஸ் ஆடுறதில் வந்து நிப்பாட்டில் அவங்க பேரில் இருக்கிற சாங்கே வந்து அந்த இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா என் பேரை சொல்லியோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, என்னம்மா ஆச்சு? ஃபஸ்ட்டு சாருன்னு கூப்பிட்டேன், அப்புறம் வாங்க போங்க என்ன, இப்போ என்ன ராமையான்னு கூப்பிட்ற? ஐயான்னு தான் கூப்பிட்டேன், பேரிலேயே ராமையான்னு வச்சுருக்க, அப்புறம் எதுக்கு தனி ஐயா? அதனால தான் ராமையான்னு ஒன்று கூப்பிட்றேன். சரி சரி நீ நடத்துமா, நீ பொழைச்சிப்ப, ரொம்ப தில்லாக பேசுகிறப்புல இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைண்ணே, நீங்கள் சொன்னனால தான் இப்போ அடுத்த 3 வேளை சாப்பாடுக்கும் தங்கிறதுக்கு பாதுகாப்பான இடமும் கிடச்சிருக்கு. அப்படி இருக்க சொன்னல, நான் எப்படின்னா உங்களை வந்து தப்பாக வந்து பேசுவேன், சும்மா ஃபன்னுண்ணே, எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களாம் வந்து இருக்காங்க, பார்த்து கவனமாக வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமியா மட்டும் போகிறாங்க. அபி அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் வந்து இந்த பக்கம் வந்து நிற்கிறப்ப, குழந்தைங்களா நில்லுங்க, ஏன்னா ராமியா வந்து போகும்போது சொல்லிட்டாங்க அந்த வேலையை வந்து வாங்கி கொடுத்தது குழந்தைங்க தான் சொல்லும்போது நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடர்வெளி குழந்தைங்களாம் கூப்பிட்டு நிப்பாட்டுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏது சொல்கிறீங்க, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. குழந்தைங்க என் மேலே அன்பு பாசம் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு நினச்சி தான் மீன் பண்ணி சுடர்வெளி வந்து பேசுகிறாங்க. அச்சோச்சோ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? உனக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்? நாங்கள் கீழே பேசுனதெல்லாம் பேசிட்டிங்களா, கவனிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து வளர்றாங்க. ரொம்ப க்யூட்னஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்க்குறதுக்கு. என்ன பேசினீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏ அபி சும்மானு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி
எல்லாம் எடுத்து சொல்லுமா கவின் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து அஞ்சலி பாப்பா சொன்னதெல்லாம் சமாளித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அபி. ஓ அப்படிங்களா, நாங்களாம் உங்களை பற்றி எதுவும் பேசலை, பாப்பாவுக்கு எதுவும் தெரியாதுல்ல, அதனால தான். ஓகே ஓகே, நீங்கள் என் மேலே அன்பா பாசமாக இருக்கீங்க, ராமையாட்ட சொல்லி எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தது நீங்கள் தானே, அந்த உண்மை தான் தெரிஞ்சிச்சா, இது வேற பொங்கல் உனக்கு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி கவின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்ன இவர் வேற மாதிரி இல்லை பேசுகிறாப்புல, ஒன்றும் புரியலையே, என் மேலே அன்பு பாசம் வச்சிருக்கனால தான் நீங்கள் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எல்லோரும் கோவமாக இருப்பீங்கன்னு நினச்சேன், கீழே வந்து பார்த்தப்ப நீங்கள் கோவமாக தான் இருந்தீங்க. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் இந்த வேலை வந்து வாங்கி தந்ததுக்கு, அடுத்தது ஒரு சாரி அப்படின்னு சுடர்வழி இருந்து பேசுகிறாங்க. சாரி எதுக்கு, நான் கீழே இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் என் மேலே கோவமாக இருந்தீங்களா, அதனால தான் என்னது இப்படி இருக்காங்கன்னு நினச்சது தப்பாக போச்சுல, அதனால தான் சாரி. உங்களை என்னால் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது, எனக்கு இருக்கிற கஷ்டத்தை வெளியில் வந்து சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் நான் பண்ணதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, வீடு தான் பாதுகாப்பான விஷயம், அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறதுலாம் கூடி புண்ணியம், உங்களுக்கு அப்பாவும் பாட்டியும் இருக்காங்களே, கிடைச்ச வாழ்க்கையை நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேட்டு கிடைக்க போகிற வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்குங்கிற மாதிரி சுடர்லேருந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க, நான் உங்களுக்காக சிறப்பாக வந்து செஞ்சு தரேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர்வழி. அப்படி தானே, செஞ்சுட்டா போச்சு அபி, நம்ம சுடர்வழியை பத்திரமா பார்த்துப்போமா, கண்டிப்பாக பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அவங்க ரூம் பக்கம் போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் மனோகரி வில்லி வந்து எழில் ரூமுக்கு வந்து வராங்க. எங்கேயும் இவளோட ஃபோட்டோவா, இவள் ஃபோட்டோ இருந்தாலும் எனக்கு பிடிக்கலையே, வீட்டிலேருந்து உன் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ஆஃபீஸ்லேருந்து எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கப்ப எழில் மாட்டுக்கு வந்துடுறாங்க. எழில் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீ சொன்னதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன், குழந்தைங்கள்ட்டேருந்து ஓரளவு நல்ல மாற்றல் வந்திருக்கு. ஆமாம், ஃபோட்டோவை பார்த்து பார்த்து டிப்ரெஷன் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, உன் வீட்டில் 100 கணக்கில் வந்து ஃபோட்டோ இருக்குது, இந்துமதியோட ஃபோட்டோ, அது இருந்தால் சரி வராது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்க, உன் ஆஃபீஸ்லேயும் இந்த ஃபோட்டோலாம் வைக்காத, ஏன்னா ஆஃபீஸில் நீ வந்து இந்துமதி ஃபோட்டோவை பார்த்து தப்பு பண்ணிட்டேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்ல, உன்னால் மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாதுல்ல. என்ன சொன்ன, இல்லைப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பன்னு பார்த்து குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. ஓ கேர்டேக்கர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்களா, ஓகே ஓகே ரொம்ப சூப்பர், நான் சாயங்காலம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. யார் என்னமோ கேர்டேக்கர்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு, குழந்தைங்க விருப்பப்படியே வந்து கேர்டேக்கர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வரப்போ செமையாக வந்து மறைக்கிறாங்க. நம்ம பெர்மிஷன் இல்லாமையே கேர்டேக்கர் வந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி வில்லி.